ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அது வந்தால் வேண்டாம், எனக்கு இது வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பணம் தான். நம்ம பணம் சம்பாதிக்க தான் எல்லாமே ஓடிட்டு இருக்கோம். சும்மா பேச்சு வேணாம் சொன்னால் நான் பணம் இல்லாமல் வாழ்ந்துருவேன், எனக்கு பணம் எல்லாம் ஆசையே இல்லை, பணம்லாம் எனக்கு முக்கியமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அது நடைமுறைக்கு எவ்வளோ சாத்தியம்னு சொல்லிட்டு இல்லை. பணம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் எது வேணும்னா வாங்க முடியும். இப்போ பணம் இருந்தால் தான் நம்மளை பார்த்துட்டு மதிக்கிறவங்கெல்லாம் பார்த்துட்டு நம்ம சொந்தக்காரங்களையும் மதிக்கணும்னா பணம் வேணும். பணம் இல்லாட்டி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்லைங்க, எங்கள் சொந்தக்காரங்களே நான் நல்லா பார்த்துக்கிறேன், எனக்கு பணமே தேவையில்லைன்னா பணம் இருக்கும்போது நல்லா பார்த்துப்பாங்க, பணம் இல்லாத போது யோசிப்பாங்க. ஆனால் பணம் இல்லாத போதும் பார்த்துக்கிற சில உறவுகளும் இருக்காங்க. அந்த ஒரு சொல்லுவாங்க, பணம் இருக்கிறவங்ககிட்டே தான் இருக்குது, இல்லாத நம்மக்கிட்ட எப்படி போய் இருக்குது, கொஞ்சம் கூட இருக்குதுல்ல, யாருக்கிட்டே இருக்கோ அவங்ககிட்டே தான் போய் 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 பணம் செய்கிறது சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பணத்தை நம்ம எப்படி சேவ் பண்ணி பத்திரப்படுத்தலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். அந்த 5 டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 100 ரூபாவோ 500 ரூபாவோ, அந்த 100 ரூபா 500 ரூபா நம்ம இப்போ நம்ம வீட்டுக்காருக்கு ஒரு சம்பளம் 10,000 ரூபாவோ 20,000 ரூபாவோ, அந்த சம்பளம் நம்ம ஃபஸ்ட்டு செலவு போயிட்டு சேமிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. சேமிச்சுட்டு தான் செலவு பண்ணணும். அது எப்படிமா சேமிச்சுட்டு செலவு பண்ணோன்னா, நம்ம ஒரு 2,000 ரூபா சேமிக்க முடியாதா? 2000 இப்போ நம்ம 15,000 ரூபாயில் செலவு பண்ணிட்டு பார்த்தோம்னா செலவு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதில் ஒரு 50 ரூபா 100 ரூபா தான் மீடும். அதே ஒரு 2,000 ரூபா எடுத்து வச்சுருங்களேன். நம்ம செலவு பண்ணிட்டோன்னு மனசில் இருந்துச்சுன்னு எடுத்து வச்சுருங்க. அந்த 13,000 நம்ம சிக்கனை பிடிச்சி இவ்வளோ தான் இருக்குது, என்ன பண்ணுறது, இதிலே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லா செலவையும் நம்ம முடிச்சிடும். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, செலவு பண்ணிவிட்டு சேமிக்கக்கூடாது, சேமிச்சுட்டு செலவு பண்ணணும் ஃபஸ்ட் டைம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு உண்டியில் நம்மளால் 10, 20, 30 எவ்வளோ 1 ரூபாவோ 2 ரூபா எவ்வளோ ஒன்று நம்ம காய்கறி கடைக்கெலாம் போயிட்டு மீத சில்லறை போட்டுகிட்டே வந்தோம்னா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா ஒரு அமௌண்ட் வரும், உண்டியில் சேவ் பண்ணுறது. மூணாவது பார்த்தீங்களா, உண்டியில் சேவ் பண்ண காசை அப்படியே வச்சுட்டு அதை என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ட்ரெஸ் எடுக்கிறது, அது வாங்குறது, இது வாங்குறதுன்னு சொல்லிட்டு யோசிக்காமல் இந்த உண்டியில் இருக்கிற காசை உண்டியிலே இருந்தால் அந்த 500 ரூபா 500 ரூபாவாக தான் மட்டும்தான் இருக்கும். அதை நாங்கள் எப்படி பெருசு பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஒருத்தவங்க எதனா வீட்டிலே பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணலாம். 500 ரூபா அந்த பிஸ்னஸ்க்கு எடுத்து போட்டால் ஒரு 100 ரூபாவோ இல்லை 50 ரூபா அவங்களுக்கு லாபம் வரும். இல்லையா, பேங்க்கில் போட்டு வைக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால் அதுக்கு வட்டி வரும். இதை கொஞ்சம் பெருசு பண்ணலாம். அந்த பணத்தை அப்படியே வைக்காமல் கொஞ்சம் பெருசாக, கொஞ்சம் ஒரு 10 ரூபா நம்மளுக்கு 500 ரூபாய்க்கு 10 ரூபா நம்மளுக்கு வந்தால் கூட அது லாபம் தாங்க. நம்மளுக்கு 510 ரூபாவோ ஆகலாம் அந்த தொகை. நாலாவது பார்த்தீங்கன்னா, அந்த பணத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது. பணம் தான் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அப்படியே தண்ணியாக செலவு பண்ணக்கூடாது. நமக்கு எது அவசியமோ, இப்போ நம்ம ஆன்லைன்லேயே எதனா ஷாப்பிங் பண்ணணும்னு பார்த்தா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிடுவோம். ஆனால் ஒரு 5 நிமிஷம் நம்ம யோசனை பண்ணிவிட்டு நமக்கு தேவைதானா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பணம் நம்மளுக்கு மீறும் தானே. இதுலேயும் ஒரு பழம் நல்லா இருக்குன்ட்டு 300 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். அதே ஒரு 5 நிமிஷம் நம்ம நிதானமாக இந்த பணம் நமக்கு வேணுமா, இதுக்கு நம்ம இப்போ வாங்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு காமெடியான கூட ஒன்று சொல்லலாம். 300 ரூபா குளத்தை எடுத்து 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு ப்ளவுஸ் தைக்கணும், அது நமக்கு தேவை, இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையான சொல்லிட்டே வச்சோம்னா அந்த பணம் கொஞ்சம் அப்படியே இருக்கும், செலவாகாது. அனாவசிய செலவு பண்ணுறதால தடுத்துடலாம். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட நம்ம இப்போ அவங்க ஆடம்பரம், இப்போ அவங்க அது பண்ணிட்டாங்க நாமளும் அதை பண்ணோம், அவங்க அதை வாங்கிட்டாங்க நாமளும் அதை வாங்கணும் சொல்லிட்டு எல்லாருக்குமே இயல்பாக நம்ம எல்லோரும் அப்படி இருக்காங்களே நாமளும் அந்த மாதிரி வாங்கணுமேனு சொல்லிட்டு எல்லாருக்கான ஆசை தான். இருந்தாலும் சரி அவங்க வாங்கினா நம்மளுக்கான காலம் வரும்னு சொல்லிட்டு அதை செலவு பண்ணாமல் பத்திரமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதுவும் நம்மளால் முடிஞ்சதை சேவ் பண்ணி நம்மளால் அவங்க அவ்வளோ பண்ணால் நம்ம இவ்வளோன்னா பண்ண மாட்டோமா, அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இது மூலியமாக போய் வாங்காமல் பண்ணாமல் நம்மக்கிட்ட இருக்கிற காசை அவங்க வாங்கினா நம்ம சேவ் பண்ணி நம்ம அதோடு நல்லா நம்ம வாங்குவோம், நம்ம பெரிய ஆளாக ஆகும் சொல்லிட்டு மனசில் வச்சு நம்ம சேமிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச 5 டிப்ஸ் சொல்லியிருக்கோம். இன்னும் வேறு எதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். பை.